ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் நிவேதா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் அகமுடையார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறாங்க. மாதம் 45,000 சேலரி வாங்கினதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் ஒரு எதிர்பாராத ஆக்சிடெண்ட்டில் தவறி 10 வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. அவங்கள நல்லபடியாக படிக்க வச்சு நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு கடைசி காலத்தில் ஒரு துணை வேணும்னு இப்போ இவங்க பொண்ணே இவங்களுக்கு வரன் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு டிகிரி முடித்த ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் இருக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க மணமகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது எனக்கு ஓரளவு நல்லா சொத்து இருக்குதுங்க. ஸோ எல்லா வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் ஓகே, இல்லை விற்று எடுத்துகிட்டு என்னோடய பொண்ணுக்கு ஓரளவு செட்டில் பண்ணிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சாவித்ரி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் அகமுடையார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க அல்வா கடை வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருநெல்வேலியில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு படிக்கலனா கூட பரவாயில்லைங்க, நல்ல குணமாக இருக்கணும், எந்த வித கெட்ட குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாதவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய முதல் கணவர் குடிச்சே கிட்னி ஃபெயிலியர் ஆகி தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் குடிக்காதவராக இருக்கணும், குழந்தை இருந்தாலும் ஓகே தானே சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையங்க. ஸோ இவங்கள படிக்க வச்சுட்டு இவங்க தனிமையில் தான் இருக்காங்க. அம்மா அப்பா வீட்டில் தாங்க வசிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய அம்மாவும் சமீபத்தில் தவறிட்டாங்க. இவங்களுடைய அப்பா இவங்க சின்ன வயசில் இருக்கிறப்பே தவறிட்டாங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஆனால் வரக்கூடியவரும் நடுத்தர குடும்பமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய குழந்தை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதுங்க, எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடைய தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.